அண்மை செய்தி. திண்டுக்கல் மாவட்டத்தில் மண்பானை கடையில் 70 வயது முதியவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். இக்கொலை சம்பவம் குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பழனி முத்துக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் பழனி முத்துக்குமார், இக்கொலை சம்பவத்தின் முழு பின்னணி என்ன? வணக்கம் மருண். அதாவது திண்டுக்கல் மேற்கு ரத வீதி அரச மரத்துக்கு அருகே இருக்கிற மவுஸ்புரம் 4வது தெருவில் மண்பாண்ட தொழிலாளராக இருக்கக்கூடிய ராமகிருஷ்ணன் மகன் ஞானசேகரன், இவர் அபிராமி அம்மன் கோவில் பகுதியில் தூய்மை பணிகளை ஈடுபட்டிருக்கக்கூடியவராக பணிபுரிந்து வருகிறார். அவர் இன்று காலை தலை சிதைந்த நிலையில் இரத்த வெள்ளத்தில் அவரது கடையிலே கிடந்துள்ளார். இதனை கண்ட பகுதி மக்கள் உடனடியாக வடக்கு காவல் நிலைய போலீசாருக்கு தகவல் தெரிவித்திருந்தனர். உடனடியாக அந்த சம்பவ இடத்திற்கு வந்த நகர் வடக்கு காவல் நிலைய போலீசார் உடலை கைப்பற்றி திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். கொலை தலை சிதைந்த நிலையில் இரத்த கிடந்த சேகரன் கொலை செய்யப்பட்டுள்ளது. எதற்காக கொலை செய்யப்பட்டுள்ளார், கொலை செய்தவர் யார் என்ற கோணத்திலே தற்போது விசாரணையை முடிக்கின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பழனி முத்துக்குமார். ஸ்டாலின் ஆட்சியில் கடந்த 1ஆம் தேதியில் இருந்து இன்று தற்போது வரை 72 கொலைகளும், ஜனவரி 1ஆம் தேதி முதல் இன்று தற்போது வரை 380 கொலை சம்பவங்கள் அரங்கேறி தமிழகம் கொலை நகரமாக மாறியுள்ளதா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் அருண். திமுக ஆட்சியில் கடந்த 1ஆம் தேதியில் இருந்து இன்று தற்போது வரை 72 கொலை சம்பவங்கள் அரங்கேறி இருக்கிறது. 2025ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 21ஆம் தேதி தற்போது வரை 380 கொலை சம்பவங்கள் அரங்கேறி உள்ளன. அதாவது இன்று ஒரு நாள் மட்டும் திருச்சி, மதுரை, தேனி, திண்டுக்கல், தூத்துக்குடி என 5 படுகொலை சம்பவங்கள் அரங்கேறி உள்ளன. ஒட்டுமொத்த தமிழ்நாடே உதிரி பூக்கள் போல எங்கு பார்த்தாலும் மரண ஓலங்களாக உள்ளது. சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய ஸ்டாலினின் காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதாக உயிரிழந்திருக்கக்கூடிய குடும்பங்களைச் சேர்ந்த உறவினர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 98 கொலை சம்பவங்களும், பிப்ரவரி மாதம் 90 கொலை சம்பவங்களும், மார்ச் மாதம் 120 கொலை சம்பவங்களும், ஏப்ரல் மாதம் 72 கொலை சம்பவங்கள் என 380 கொலை சம்பவங்கள் அரங்கேறி உள்ளன. இது தவிர மறைக்கப்பட்ட கொலை சம்பவங்கள், பதிவு செய்யப்படாமல் விட்ட வழக்குகள், சந்தேகத்தின் பெயரில் ஏராள மரணங்கள் இருக்கிறது. இது நமக்கு கிடைத்த புள்ளி விவரங்களுடைய அடிப்படையில் இந்த கொலை சம்பவங்கள் பட்டியலிடப்பட்டுள்ளது. குறிப்பாக சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய காவல்துறை இவற்றை முறையாக பாதுகாத்திருந்தால் இதுபோன்ற கொலை சம்பவங்கள் அரங்கேறுவதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்காது என்று பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். இந்த 21ஆம் தேதி தற்போது வரை 72 கொலை சம்பவங்கள் என்பது ஒட்டுமொத்த தமிழகத்தையே நிலைகுலைய வைத்திருக்கிறது. திண்டுக்கல்லில் அபிராமி என்கிற அம்மன் கோவில் தெருவில் வசித்து வரக்கூடிய தூய்மை பணி செய்யக்கூடிய ஞானசேகரன் என்பவர் இன்று அடித்துக் கொல்லப்பட்டிருக்கிறார். தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே அதாவது குடும்ப தகராறு காரணமாக ஒருவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அதே போன்று மதுபோதை காரணமாக மதுரையில் இளைஞர் ஒருவர் அழகுபாண்டி என்பவரை அதாவது ஓய்வு பெற்ற தலைமை காவலரை வெட்டி கொலை செய்திருக்கிறார். தூத்துக்குடி மாவட்டம் திரேசாபுரத்தில் மீனவர் ராஜா என்பவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். மதுரையில் நின்று கொண்டிருந்த இளைஞர் அபினேஷனுடைய முகத்தை சிதைத்து கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். திருச்சி முசிறி அருகே வாலிபர் கோபிநாத் என்பவர் பெட்ரோல் ஊற்றி இழுத்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இப்படி இன்று ஒரு நாள் மட்டும் 5 கொலை சம்பவங்கள் அரங்கேறி இருக்கிறது. நேற்றைய தினம் மதுரையில் மது போதையில் ஈடுபட்ட அழகுபாண்டி என்கிற அந்த ஓய்வு பெற்ற காவலர் ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் காவலரே இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டிருப்பது மிகப்பெரிய வேதனையாக இருப்பதாக அந்த படுகொலைக்கு உள்ளான இளைஞருடைய குடும்பம் வேதனை தெரிவித்திருக்கிறது. அதே போன்று ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே கணவன் தங்கவேல் தலையில் மனைவியை கல்லை போட்டு கொலை செய்திருக்கிறார். சென்னை வியாசர்பாடியில் பிரபல ரவுடி தொண்டைராஜ் என்பவர் ஓட ஓட வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அதாவது முன்விரோதம் காரணமாக, பழிக்கு பழி காரணமாக கோவை குனியமுத்தூர் மது குடிக்க பணம் கேட்டு தகராறில் ஈடுபட்டு மது போதையில் ஒருவரை வெட்டி கொலை செய்திருக்கிறார்கள். சேலம் மாவட்டம் மேட்டூரில்
அதாவது தங்கையுடைய தற்கொலைக்கு பழி தீர்ப்பதற்காக லாரி ஓட்டுநர் முத்துவை கழுத்தை அறுத்து கொலை செய்திருக்கிறார்கள். திண்டுக்கல் மாவட்டம் மேலஞ்சித்தூர் அருகே தங்க நகைக்காக ஓய்வு பெற்ற கிராம நிர்வாக அதிகாரி மாரியப்பனுக்கு குளிர்பானத்தில் விஷம் வைத்து கொடுத்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இப்படி பல்வேறு கொலை சம்பவங்கள் தமிழகம் முழுவதும் நாள் ஒன்றுக்கு 5 ஏறக்குறைய 7 கொலை சம்பவங்கள் என்கிற அளவிலே தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. சட்டம் ஒழுங்கை கண்காணிக்க வேண்டிய, ரோந்து பணிகளை தீவிரப்படுத்த வேண்டிய, அதாவது வழக்கு பதிவில் ஏற்கனவே காவல்துறையிடம் இருக்கக்கூடிய ஹிஸ்டரி பதிவில் சொல்லப்படுகின்ற சரித்திர குற்றவாளிகளுடைய கண்காணிப்பு எல்லாம் இன்றைக்கு இல்லாமல் இருப்பதன் காரணமாக இப்படிப்பட்ட கொலைகள் அரங்கேறி வருவதாக இந்த 380 கொலை சம்பவங்களில் உயிரிழந்திருக்கக்கூடிய அந்த குடும்பங்களைச் சேர்ந்த அந்த உறவினர்களும் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மனைவிகளும் அந்த பிள்ளைகளும் குற்றம் சாட்டி இருப்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்டாலினுடைய ஆட்சியில் தமிழகம் முழுவதும் கொலை நகரமாக மாறி இருப்பதாகவும், குறிப்பாக வாழ்வதற்கே தகுதியற்ற பூமியாக திமுக ஆட்சி முடிவதற்குள் மாற்றி விடுவார்கள் என்று வேதனை தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அருண், விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.